வணக்கம் சார். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாக சொல்கிறார்கள். அதை பற்றி நினைக்கிறீங்க? வணக்கம். திமுக அங்கம் வகிக்கும் இந்திய கூட்டணியினுடைய முக்கியமான தலைமை காங்கிரசுக்கு உள்ளது. இரண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே திமுக தலைமை கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் அங்கே ஆழம் பார்க்கிறார்கள் என்பதே உண்மை. ஏறக்குறைய தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி ஆட்சியிலே பங்கு என்ற விதத்திலும் 50 சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என்று இன்னொரு தரப்பும், ஏறக்குறைய திமுகவுடைய அந்த வாக்கு வங்கி சிதைக்கூடிய வகையில் அவருடைய ஒவ்வொரு கேள்வி பதிலும் அமைகின்றது. ஏறக்குறைய அங்கே ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியினுடைய பேச்சு ஒவ்வொன்றும் திமுகவை சார்ந்திருக்கின்றன. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு வாக்கு வங்கிகள் இருப்பதாக போல அவர்கள் கனவு காண்டு கொண்டு இந்த பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு மனப்பான்மையோடு இப்பொழுது இந்த மாணிக் தாகூர் கூட இப்பொழுது எடுத்துள்ளார். இது எல்லாம் கண்டிக்கத்தகுந்தது. ஏன் என்று கேட்டால், அவர்கள் அங்க வைக்கக்கூடிய திமுக என்ற ஓட்டு வங்கியை சரிவதற்கான ஒரு செயலாக கருதலாம். ஏறக்குறைய பீகாரில் லல்லு பிரசாத் யாதவுடைய பையன் தேஜஸ் யாதவும் காங்கிரசும் இதன் போல தேர்தலுக்கு முன்னால் வரையிலும் இந்த குழப்பமான நிலை ஏற்பட்ட காரணத்தினாலேயே அங்கே நிதிஷ்குமாருடைய கட்சியும் அது மட்டுமல்லாது அங்கே பிஜேபி வெற்றி பெற்றதற்கு போல இங்கேயும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் களையப்பட்டிருந்தால் மட்டுமே திமுக வெற்றி பெறும். இவர்கள் ஒருவேளை உடைந்து செல்லும் பட்சத்தில், அங்கே விஜய் கூட சேரும் பட்சத்தில், அங்கே காங்கிரஸ் ஏற்கனவே உடைந்தது போல இரண்டாவது உடைக்கூடிய நிலை இருக்கின்றது. ஒரு நிலை விஜயுடன் போவதற்காகவும் இன்னொரு நிலை திமுகவுடைய செல்வதற்காகவும் இருக்கின்றன. அப்படி காங்கிரஸ் போகும் பட்சத்தில் இந்த 25 சீட்டுகளை இன்னும் வரக்கூடிய புதிய கட்சிகளுக்கு கொடுத்து தேமுதிக அங்கே இன்னும் சில கட்சிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாது காங்கிரஸ் உடைந்த பிரிவிற்கு 6 முதல் 8 சீட்டுகள், மேலும் 10 சீட்டுகளை கொடுக்கலாம். இதன் வாயிலாக அங்கே வேட்பாளர்கள் காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லை என்ற மனநிலைக்கு திமுக மேல்மட்டம் இப்பொழுது அந்த நம்பிக்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் காங்கிரசுக்கு பின்னடைவாகவே மாறும் என்பது என்ற கருத்து மாற்றம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.